பல வருடங்களாக நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் இருந்தோம். ஆனால் இந்த வருடம் ஒரே மனசோட ஒரு முடிவு எடுத்தோம். இந்த தீபாவளி நம்ம ஊரில் தான் கொண்டாடணும். அதுக்காக நாங்கள் எங்கள் சொந்த ஊர்கள் கொடைக்கல் மற்றும் ரெண்டாடிக்கு போனோம். அங்கேயே நம்ம பிள்ளை பருவ நினைவுகள், அந்த ஊர் வாசனை, அந்த பழக்கப்பட்ட முகங்கள் அனைத்தும் மனசை நிறைஞ்சது போல இருந்தது. தீபாவளிக்காக சிவகாசியிலிருந்து பட்டாசுகள் வாங்கி ராணிப்பேட்டில் டெலிவரி எடுத்தோம். அந்த பட்டாசு பாக்ஸ் திறந்த உடனே அந்த சுகம் சொல்ல முடியாதது. பட்டாசு வாசனை, ஒளி, நிறம், வீடு முழுக்க ஒரு பண்டிகை உணர்ச்சி. தீபாவளி காலை எல்லாரும் சீக்கிரம் எழுந்து குளிச்சு புதிய ட்ரெஸ்ஸு போட்டு கழிக்க ஆரம்பித்தோம். அம்மா செய்த ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், அந்த நாட்டு சுவையோட வீடு முழுக்க அந்த சுவையிலும் அன்பிலும் மூழ்கி இருந்தது. மாலை நேரம் எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடித்தோம். சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷம். அந்த சிரிப்பு, அந்த சத்தம், அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தீபாவளி மின்னிச்சது போல. அடுத்த நாள் நண்பர்களோட சினிமா போயிட்டோம். உறவினர்கள் எல்லாரையும் சந்தித்தோம். நீண்ட நாளுக்கு பிறகு அந்த ஊர்பந்தம் மீண்டும் உயிர் பெற்று விட்டது. இந்த தீபாவளி எங்களுக்கு ஒரு நினைவாக மாறிவிட்டது. சிரிப்பு, பட்டாசு, அன்பு, உறவு அனைத்தும் கலந்த ஒரு அழகான அனுபவம். இதுதான் எங்கள் தலா தீபாவளி கதையும். அப்படியே நீங்கள் இந்த வருடம் உங்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடினீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்கள் கதையும் கேட்க ஆவலா இருக்கோம்.